இந்தியாவில் அசுர பலத்தில் பிரதமர் மோடி குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டாரா? மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நண்பர்களே. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் யாரா வேணா இருந்தாலும் கூட இங்க மோடிஜியுடைய பவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்தியாவில் அசூர பலத்துல பிரதமர் மோடி அவர்கள் இருந்ததன் காரணமா நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் கைதாக போறாங்க. வாய்ப்பே இல்லைங்க. நான் இப்பயும் சொல்றேன், ஆப்கி பார் சாக்கோபார் அப்படின்னு தான். 400 சீட்டு எங்க போச்சுன்னா கிழிச்சிருக்கீங்க. வெறும் 240 சீட்டு தான் எடுத்திருக்கீங்க. 370 சீட்டு, ஓகேங்களா? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கிழிய பேசிய அந்த வரலாறுகள் என்ன ஆனது அப்படின்றத இங்க நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கையில நண்பர்களே. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அசுர பலத்துல இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்தியாவில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அசுர பலத்தை கொண்டு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மோடிஜி அவர்கள் இல்லை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க மட்டும் இல்ல, ஒருவருமே புரிஞ்சுக்கணும். மோடிக்கு தனி பெரும்பான்மையா பலம் அப்படின்றது பெருசா கிடையாது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்தியாவில் அசுர பலத்துல பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாலும் கூட, கண் அசைக்கக்கூடிய நேரத்தில் கூட என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். கழுகு போல காத்து கொண்டிருப்பார்கள் இந்தியா கூட்டணி. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை இழுத்தாலும் சரி, சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் காரு போன்றவர்களை பண்ணாலும் சரி, அடுத்த 5 வருஷம் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. ஒரு நாளும் தூங்கி எழுந்து பார்க்கும்போது சந்திரபாபு என்னுடன் ஒரு வருஷத்துக்கு 300 எத்தனை நாள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு மினிமமா ஆவரேஜா கணக்கு போட்டிங்கன்னா 352 நாள் 360 நாள் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. 360 நாளுமே சந்திரபாபு நாயுடு கார்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கணும், நிதிஷ்குமார் கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி மட்டும் பேசாம போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா டெஃபினெட்லி பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்களையும் இழப்புகளையும் பிரதமர் அலுவலகம் சந்திக்கும் அப்படின்றது அவர்களுக்கே நன்றாக தெரியும் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையை தான் இந்தியாவில் அசுர பலத்துல பிரதமர் மோடி அவர்கள் இருந்தாலும் கூட குண்டுக்கட்டாக கைது செய்யப்படலாம் மற்ற தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்ன அந்த பிம்பங்கள் ஒட்டுமொத்தமாக உடைத்தெறிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் இங்க நம்மளால பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ தொடர்ந்து என்ன நடக்குதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்தியாவில் அசுர பலத்தை கொண்டு ஆட்சியை கட்டமைக்குமா இந்தியா கூட்டணி, அல்லது வேறு ஏதேனும் பார்த்தீங்கன்னா நடக்குதான்றத எல்லாமே நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்கள் இருக்குது.